கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை மாவட்ட நிலை அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசின் சார்பில் பல்வேறு துறைகளின் மூலம் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு என புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் அனைத்து துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடைத்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கட்டடங்களை தரமாகவும் விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆய்வில் துறை சார்ந்த திட்டப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளவும், பொதுமக்களின் கோரிக்கைகளை மக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணவும், வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். ரிஷிவந்தியம் அருகே கள்ளிப்பாடி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் புதிய அணைக்கட்டு அமைக்கும் பணிகளை மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை கிராமத்தின் அருகே இருபுறமும் உள்ள 3 ஏரிகளுக்கு ஏற்கனவே உள்ள வாய்க்கால் வழியாக தண்ணீர் வழங்க தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணைக்கட்டு அமைக்கும் பணியை 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணிகள் துறை அமைச்சர் ஏவா வேலு பேசியதாவது: நீரின்றி அமையாத உலகு என்ற பாடலுக்கு ஏற்ப தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. எனவே தான் ஆறு, குளம், குட்டை போன்ற இடங்களில் தண்ணீர் சேமித்து வைக்கப்படுகிறது. இயற்கையாக பொழியும் மழைநீர் மூலம் ஆறுகளில் அணை கட்டி நீரை சேமித்தால்தான் விவசாய நிலங்கள் பயனடையும். அந்த வகையில் ரிஷிவந்தியம் அருகே கள்ளிப்பாடி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் புதிய அணைக்கட்டு அமைக்கும் பணிகள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அணைக்கட்டின் மூலம் 10 கிலோமீட்டர் சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்திற்கும் நீர்வள ஆதாரமாக இருக்கும். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, புதிய கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு முன்மாதிரி சட்டமன்ற தொகுதியாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திகழ்ந்து வருகிறது. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய அணைக்கட்டின் மூலம் இப்பகுதி பொதுமக்களின், விவசாயிகளின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டுமான பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு இவ்வாறு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பழங்குடியின விவசாயிகளுக்கு மேம்பட்ட கரு மிளகு சாகுபடி நுட்பங்கள் குறித்து சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கல்வராயன்மலை பகுதி பழங்குடியின மக்களின், பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகமும் கல்வராயன்மலை பகுதி மக்களின், விவசாயிகளின் வேளாண் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயன்மலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் பழங்குடியின விவசாயிகளுக்கு மேம்பட்ட கருமிளகு சாகுபடி நுட்பங்கள் குறித்து சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாம் இந்தியா வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய நறுமணப் பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் ISR இன் பழங்குடியினர் துணை திட்டத்தின் நிதியுதவியின் கீழ் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தற்போது குறைந்த லாபம் மற்றும் குறைவான பண்ணை தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் மரவள்ளிக்கிழங்கு ஒற்றை சாகுபடி முறைக்கு ஒரு சிறந்த மாற்றாக மிளகு சாகுபடி இருக்கும் என்றும், கல்வராயன்மலை போன்ற பகுதிகளின் பழங்குடி விவசாயிகளுக்கு மிளகு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர்.